under your seat, slip it over your head, secure the strap around your waist. Inflate by pulling the red tab or tabs and to inflate it further, blow into the inflation tube or tubes. ஸோ கொல்கத்தா ஏர்போர்ட்டில் வந்து சென்னைக்கு நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ வாங்க என் கூட டிஜிட்டலாக கொல்கத்தாவில் டேக் ஆஃபை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொல்கத்தா ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும், டம் டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மீனம்பாக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கொல்கத்தா ஏர்போர்ட் டம் டம் ஏர்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கொல்கத்தா ஏர்போர்ட்டு. ஸோ வாங்க என் கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்க. Read our safety instruction card on how to use the slides or slide rafts. A safety information card and a communication guide are available in green. Thank you for your attention. ஸோ கொல்கத்தா ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சென்னையோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நிறையா ஃப்ளைட்ஸ் வருது. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இது மாதிரி ஊருக்கு நம்ம போகிறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வந்தாலுமே வந்து இந்த கொல்கத்தா தான் வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அதனால் இங்கே வந்து ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் இருக்குது, க்ரௌட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொல்கத்தாவுடைய ரன்வே. அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ ஏர்போர்ட்டில் ரெண்டு சைட்லையுமே வந்து உங்களுக்கு ஃப்ளைட் நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ பெரிய ஏர்போர்ட். Cabin to receive seats for takeoff confirm captain. Thank you. ஸோ டேக் ஆஃப் ஆகும் போது நம்ம மேலே இருந்த கழுகு பறவை பார்க்கலாம். கொல்கத்தா பட்டணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து கொல்கத்தாவுடைய சிட்டி ஓவர் வியூ, கழுகு பார்வையிடம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து மதியானம் 12:30 ஆகுது. ஆனால் ஒரே மேகமூட்டமாக இருக்குது. அண்ட் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக நிறைய வீடுகள் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள் அப்படி. ஸோ அதிகமான மக்கள் தொகை உள்ள பட்டணங்களில் கொல்கத்தாவும் ஒன்று. ஏன்னா முன்னாடி வந்து கொல்கத்தா வந்து இந்தியாவுடைய தலைநகராக இருந்திருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும்போதெல்லாம் கொல்கத்தா வந்து இந்தியாவுடைய கேபிட்டலாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 1911 தான் வந்து கொல்கத்தா வந்து டெல்லிக்கு கேபிட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே மக்கள் நிறைய பேர் வசிப்பாங்க. கொல்கத்தாவை தாண்டி வேறு வந்துட்டோம். ஸோ என் கூட இந்த டிஜிட்டல் ட்ராவல் பண்ண நம்மளுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.